பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய செய்தியை யூடியூபிலேயாக உங்களுக்கு கொடுக்கிறதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்திலும் இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கேட்க போகிற செய்தியானது இந்த வாரம் முழுமைக்கும் இந்த வருஷம் முழுமைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்க போகிற செய்தியை ஆசீர்வதிப்பா. இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வார தேவனுடைய செய்தி கர்த்தர் பெரிதாக்குவார் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களும் பெரியவைகளாய் இருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உபாகம் 29:2-3 வசனங்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியர்களுக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது தேவன் அவர்களை பார்வோன் எளிதாக விடுவதில்லை. அவன் இருதயம் கடினப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய நிலைப்பாடு மாறுகிறது. தேவன் அந்த இடத்துல அந்த கடினப்படுத்தப்பட்டாலும் சரி, ஒரு பெரிய சோதனைகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய அடையாளங்களை அவனுக்கு காண்பித்தார். பெரிய அற்புதங்களை அவர்கள் பார்த்தார். இது மூன்றையும் எகிப்தியர் மத்தியில் செய்யும் பொழுது இஸ்ரவேலர், விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர் இதை யாவற்றையும் கண்ணார கண்டார்கள். எல்லாருடைய வீடுகளிலும் தலைச்சன் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் மரித்து போகவில்லை. இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஜீவனும் போகவில்லை. தேவன் அவருடைய பிள்ளைகளை கொள்ளை பொருளாக தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் தண்ணீர் இரத்தமாக மாறியது. ஆனால் இஸ்ரவேலருடைய காரியங்களில் மாத்திரம் அந்த தண்ணீர் இரத்தமாக மாறவில்லை. அதே போல் அநேக காரியங்கள், அற்புதங்களை தேவன் அங்கே பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். இதை அங்கே இருந்த இஸ்ரவேலர் கண்ணார கண்டார்கள். இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் இவ்வளவு பெரியதான ஒரு அதிசயத்தையும் நமக்காக தேவன் பெரிதாக செய்கிறாரே என்று அவர்கள் பார்த்தார்கள். அதை தான் இங்கே உபாகமத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இப்பொழுதுதான் புதிய ஒரு மாதம் பிறந்தது போல் இருக்கிறது. புதிய ஒரு வருடம் பிறந்தது போல் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக 10வது மாதத்தை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கிறோம். 10வது மாதத்தை இந்த வாரத்தோடு நாம் முடிக்கப் போகிறோம். ஒரு புதிய ஒரு மாதத்துக்குள், கடைசி 2 மாதங்களுக்குள் உள்ளே நுழைய போகிறோம்.
தேவன் நமக்கு அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் பெரிதான அளவில் செய்திருக்கிறார். நாம் அதை கண்ணார கண்டு இருக்கிறோம், ஆனால் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கண்ணால் கண்டார்கள், ஆனால் அவருடைய மனக்கண்களால் அதை உணரவில்லை. ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் காணப்படுகிற கண்கள் அடையாளங்களை காண வேண்டியது மாத்திரமல்ல, அந்த அடையாளங்கள் நமக்காக, அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்காக என்று அவருடைய மனக்கண் திறக்கப்பட வேண்டும். அந்த மனக்கண் திறக்கப்பட்டால்தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய அதிசயங்களை, இவ்வளோ பெரிதான அடையாளங்களை கடந்த 10 மாதமாக தேவன் நமக்கு செய்து வந்தாரே, தேவன் நம்மை நடத்தி வந்தாரே என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னாகமம் 22:18. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய பொன் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனுடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. இந்த பாலாக் ராஜா பிலேயாம் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அங்கே பலிக்கும், அங்கே விளங்கும். அதனால தான் அண்ணால் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது, வெளியில் வரும் பொழுது அந்த ஊழியக்காரன் 7 இடத்துல சொல்லுவார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று சொல்லுகிறார். ஆக அந்த அளவுக்கு தேவன் ஒரு மகத்துவமான காரியங்களை தேவன் செய்கிறார். இங்கே பார்க்கிறோம், வீடு நிறைய பொன்னும் கொடுத்தாலும் சரி, அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் பிலேயாமை விட்டு சபிக்க சொல்லுகிறான். தேவன் அவனை செய்யாதே, அவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று கர்த்தர் எவ்வளவோ சொல்லியும் அந்த பொருள் மேல் ஆசை வைத்தவனாய் பிலேயாம் அந்த இடத்துக்கு சென்று அவர்களை சபிப்பதற்காக போகிறான். ஆனால் தேவன் அவன் சபிக்க தொடங்கும் பொழுதே அவனுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றினார். இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம், இதுதான் மிகப்பெரிதான ஒரு அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சபித்தாலும், எப்படிப்பட்ட மனிதருடைய சாபங்கள் நம்மேல் வருவதாக இருந்தாலும், கர்த்தர் அதை நம்மை நெருங்க விடாதபடி காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட தயை பாராட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதங்களாக தடைபட்டு வந்த எல்லா ஆசீர்வாதங்களும், நமக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நினைத்து எண்ணி, ஆண்டவரே இம்மட்டும் எனக்கு எவ்வளோ செய்தீங்க, உங்கள் அடையாளங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று நாம் நினைவு கூறுகிறோமா? யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷ தொடக்கத்தை கண்ட எத்தனையோ பேர் இந்த 10வது மாதத்தை காண முடியாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபை. அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆக தேவன் எல்லாவற்றையும் பெரிதான அளவில் தான் செய்தார். அவர் செய்த அந்த பெரிதான அளவிலான காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எவைகளை எல்லாம் தேவன் கர்த்தர் பெரிதாக்க போகிறார்? முதலாவது காரியம், அவர் தமது கிருபையை பெரிதாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமது கிருபையை பெரிதாக்குகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக இங்கே பார்க்கிறோம், கிருபை பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக அந்த கிருபைக்கு எல்லை கிடையாது. அந்த கிருபை தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. நம் மண்டையிலே நமக்காக அந்த கிருபை நம்ம தங்குகிறது, நம்முடைய குடும்பத்தில் தங்குகிறது. எப்படியோ வாழ்க்கையில் போயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை
இன்றைக்கும் நாம் நன்மையாக வாழும்படிக்கு, நல்ல நிலையில் நாம் இருக்கும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை மகா பெரியதாக இருந்து நம்மை காத்து வந்தது. அவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், 103ஆம் சங்கீதம் 12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நீக்கிறார். அவருடைய கிருபை என்ன செய்தது தெரியுங்களா? வானம் வரைக்கும் எட்டி இருக்கிற அவருடைய கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்குகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு தேவன் நம்முடைய பாவங்களையெல்லாம் நம்மை விளக்கினார். ஆக அப்படி செய்தது தேவ கிருபை. தேவன் நம்ம மேல் வைத்த கிருபையினாலே அவர் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் என்று சொன்ன உடனே ஒரு வேசித்தனமோ அல்லது விபச்சாரமோ கொலை செய்தலோ அல்லது வேறு எந்த காரியங்களோ நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்து விட்டால் கூட உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நமக்கு இப்படி செய்து விட்டாரே, இன்னும் ஆண்டவனுக்கு நன்மை செய்யவில்லையே, இன்னும் கர்த்தர் எனக்கு நன்மை பாராட்டவில்லையே என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு தேவ கிருபை இருக்கிறது, நம்ம மேல் நிரம்பி இருக்கிறது, நம்முடைய தலையின் மேல் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ சனமே, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3, 5, 6. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே தரிசனமாகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை காத்தார். அவருடைய கிருபை பெரிது, அந்த பெரிதான அந்த கிருபையை தேவன் காத்து வருகிறார். நான் சொல்லுகிறேன், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் அவர் உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாக, ஆக உண்மையாய் நடந்தான், நீதியாய் நடந்தான், மன நேர்மையாய் அவன் இருந்தான் தாவீது. ஆக இந்த 3 சுபாவங்களும் அவனிடத்தில் காணப்பட்டிருந்தது. ஆக அதற்காக தேவன் அவருக்கு பாராட்டிய கிருபை மகா பெரிதாய் இருந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாக இருப்போமானால், தாவீதுக்கு எந்த அளவுக்கு கிருபை அவன் மேல் இறங்கி இருந்ததோ, எந்த அளவுக்கு அந்த கிருபை அவன் மேல் பெருகி இருந்ததோ, அந்த அளவுக்கு நம்மேலும் கிருபை பெருகும். அந்த அளவுக்கு நம்மேல் கிருபை பெருகும். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது பாவங்கள் தவறுகள் செய்தான். ஆனால் எல்லா நிலையிலும் கர்த்தரை விட்டு அவன் விலகவில்லை. கர்த்தரை விட்டு விலகாதவனாக எந்த ஒரு காரியம் செய்தாலும் உடனே தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்து தன்னை தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறவனாய்ந்தான். அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் இருந்தான். மனதில் நேர்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மன நேர்மை இருக்கிறதா? மன நேர்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறோமா? எதிரையுமே பொய் இல்லாதபடி ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அதே போல் மற்றவருடைய விஷயத்தில் நீதி செய்கிறோமா? சக மனிதர்களிடத்தில் நாம் நீதியை விளங்க பண்ணுகிறோமா? இதையும் நாம் பார்க்க வேண்டும். மன நேர்மையுமாய் என்று சொல்லி பார்க்கிறோம். மன நேர்மையுமாய் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக மன நேர்மையையும் கர்த்தர் அங்கே கொடுத்திருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறார். தாவீது இடத்துல அவன் தவறு செய்தான், பாவத்தில் விழுந்தான் என்று சொன்னாலும், ஆக முதலாவது கிருபையை பெருகச் செய்கிற தேவன். ஆக நாம் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாக இருக்கும்போது தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். இந்த கிருபை எல்லையற்றது. இன்றைக்கி நாம் நிற்பதும்
நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. பாடல்களில் கேட்டிருக்கிறோம். அந்த பாடல்களை ஒலிக்க செய்துவிட்டு நாம் அதை கேட்டுக்கொண்டே நாம் செய்திருக்கிறோம். ஆனால் உண்மையான காரியத்தில் இருக்கிறோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே என்று சொல்லி பாடுகிறோம். இந்த பாடல் வரிகளை கேட்கிறோம். அது வசனத்திலிருந்து எழுதப்பட்ட பாடல். ஆக தேவன் நாம் நிர்மூலமாகாதபடி காத்ததே ஒரு மிக பெரிதான கிருபை. அந்த கிருபை இம்மட்டும் நம்மை காத்து வந்தது. இந்த வரப்போகிற இந்த வாரத்தில் நீங்கள் தொடங்க போகிற புதிய 11வது மாதத்திலும் அது வருஷம் முழுவதுக்கும் இந்த நேர்மையும் மன உண்மையும் மன நேர்மையுமாய் நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இதுதான் தேவ கிருபை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு இருந்த லோத்து வேலைக்காரர் மத்தியில் பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன். ஸோ 2 பேரும் பிரிந்து இருப்போம் என்பது. முதலாவது நீயே போகிற இடத்தை தேர்வு செய்து கொள் என்று மோசே இங்கே விடுகிறான். லோத்து கண்ணெதிர பார்க்கிறான். தனக்கும் தன் வேலைக்காரர்கள், தன் எஜமான்கள், தன் குடும்பம் வாழ்வதற்கு நல்ல பட்டணங்கள், நல்ல பசுமையான இடங்கள் எது என்று சொல்லி பார்க்கிறான். அவைகளை ஏறிட்டு பார்த்து அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இவன் குடும்பத்தோடு அங்கே போய் தங்கியிருந்து மிருக ஜீவன்களோடு இவன் எல்லாம் செய்திருந்தாலும் இவன் நீதிமானாக தான் இருந்தான். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் மிகப்பெரிய பாவத்தில் இருந்தார்கள், சாபத்தில் இருந்தார்கள். அவரை குறித்து சொல்லும் பொழுது இந்த பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இவருடைய கூக்குரலின் சத்தம் பரத்தை எட்டினது என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்கிறார். ஆகவே நான் இறங்கி அங்கே போய் பார்த்து அந்த பட்டணத்தை நான் நிர்மூலமாக்கப் போகிறேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாம் கேட்பார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் நிமித்தம் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பிறா? இல்லை, இந்த 5 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை, 10 நீதிமான் நான் அழிப்பதில்லை, அந்த பட்டணத்தை நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டாடுவேன். இந்த இடத்துல லோத்து ஒரு நீதிமானாக இருக்கிறார். இந்த லோத்தின் நீதிமானாக இருந்தபடியினால் லோத்தை காப்பாற்ற தேவன் சித்தம் கொண்டார். அவன் சுற்றிலும் பாவம் நிறைந்த வாழ்க்கை, சுற்றிலும் பாவமே இருக்கிற ஒரு ஊர் பட்டணம் அது. ஆனால் இவன் அந்த இடத்துல அந்த பாவத்தை பார்க்கக்கூடாதபடி தன்னுடைய பட்டணத்தின் வாசல் முகப்பில் நின்று யோசித்து கொண்டு இருக்கிறான். ஒரு நல்ல வீடு கிடைத்திருந்தும் அந்த வீட்டில் குடியிருக்கவில்லை. அந்த வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு அந்த ஊர் ஜனங்கள், அந்த பட்டணத்து ஜனங்கள் அவ்வளவு பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதற்கு மத்தியிலே தான் தேவ கிருபை லோத்தின் மேல் இறங்கியது. இந்த லோத்தை தான் அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். இந்த பட்டணத்தை நாங்கள் சுட்டெரிக்கப் போகிறோம், நெருப்பினால் எரிந்து அழிந்து போகிறது, நீ அழிவுக்கு தப்பும்படிக்கு நீ என்ன செய், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியில் எங்கு நில்லாத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆக இவ்வளவு தெளிவாக 4 வார்த்தைகளை சொல்லுகிறார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியில் எங்கு நில்லாத, உன் மலைக்கு நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்கிறார். ஆனால் இந்த லோத்து என்ன செய்தார்? அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். தேவன் கிருபை பாராட்டி எல்லாரோடும் இவனையும் அழித்து போடக்கூடாதபடிக்கு தேவன் இவனை நடத்தும் பொழுது இவன் செய்த தவறு என்ன இங்கே பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 19:18 பார்ப்பீங்கன்னா, அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, தேவன் இவ்வளவையும் திட்டமாக சொல்லுகிறார், கிருபை பாராட்டி, இவ்வளவு பெரிதான கிருபை பாராட்டி இவனை வெளியே கொண்டாந்து விட்டு நீ மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் நான் எந்த தீங்கும் நான் இங்கே செய்ய முடியாது, நீ ஓடி போயிரு என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே என்று கர்த்தரையே
அவருடைய சித்தத்தையே மாற்ற பார்க்கிறாங்க. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபங்களிலே ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஜெபித்த பிற்பாடு தங்கள் மாம்சத்துக்குள் வந்துவிட்டு, அப்படியல்ல ஆண்டவரே, நீர் இந்த மாற்றத்தை கட்டளையிடும், நீர் இந்த ஒரு மாற்றத்தை எனக்குள் தாரும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லோத்தை போல புத்தியீனமாக அந்த இடத்துல நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர், நான் செய்கிறது நியாயமானது, நான் செய்கிறது நீதியானது, நான் செய்கிறது மன நேர்மையானது என்று அந்த இடத்துல யோத்து நினைத்திருக்கிறான். நினைத்துட்டு அவன் கேட்குறான், அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லிட்டு கேட்குறான், உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. அப்போ தேவ கிருபை தான் தன் மேலே வந்து இறங்கியிருக்கு. இந்த பட்டணத்து மக்கள் மிகப்பெரிய பாவம் செய்கிறாங்க, இதுக்கு மத்தியில் நம்மளை காப்பாற்ற கர்த்தருடைய கிருபை வந்திருக்கு என்பதை அறிந்து இப்போ பேசுகிறான். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்கி போனேன். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொல்லுகிறான். தேவன் சொன்ன காரியத்திற்கு எதிரடையாக சொல்லுகிறான், மலைக்கு போக என்னால் முடியாது, நீ அழிந்து போகாதபடிக்கு நீ மலைக்கு போன்றான். இவன் வாயால் அழிந்து போவதற்கு எதுவாக, நான் மலையில் என்னால் ஏற முடியாது, அந்த தூரத்தில் இருக்கிறதே அந்த பட்டணத்துக்கு நான் போகிறேன், தீங்கு என்னை தொடரும் என்று சொல்லி சொல்லுகிறான். தீங்கு இவனை தொடர போவதே கிடையாது. ஏன்னா இவனை கொண்டு வந்து வெளியில் விட்டது கர்த்தர். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி தீங்கு இவனை தொடர முடியும்? தீங்கு தொடருவதற்கு தேவன் எப்படி அனுமதிப்பார்? முதலாவது, தேவன் நிச்சயமாய் அனுபவிக்க மாட்டார், அனுமதி கொடுக்கவும் மாட்டார். அப்படி இருக்கும்போது இவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில் தீங்கு என்னை தொடரும். ஆனால் அதே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது இந்த வார்த்தை சொன்னபடியினால்தான் தாவீதுக்கு எல்லாமே நன்மையாக தேவன் செய்தார். ஆனால் லோத்து சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது. ஏன் அந்த பட்டணத்தில் அத்தனை பேர் உன்னை அழிக்கணும்னு நினச்சப்ப அத்தனை பேர்ட்டிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை கொண்டாந்து தேவன் விட்டுருக்கும் போது உன்னை மலைக்கு ஓடி போகிறதுக்குரிய பலத்தை கொடுக்க மாட்டாரா? உனக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு தேவன் அதை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார், கொடுத்திருப்பார். ஆனால் இவனும் அப்படி அல்ல என்று மறுக்கிறான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஏன் தேவ சபைக்கு போல, ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கல? சில மனிதர்கள் எனக்கு இடைஞ்சல், சில காரியங்கள் எனக்கு இடைஞ்சல் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அந்த கிருபை பெரிதாக விளங்குவதாக இருக்கிறது. அந்த கிருபை பெரிதாக விளங்குகிறபடினால் தான் அந்த இடத்துல நம்மை தேவன் தப்புவிக்க வந்திருக்கிறார். அவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை பிரசித்தப்படுத்த வேண்டிய லோத்து அந்த இடத்துல சொல்லுகிறான், இந்த சமபூமியிலே நான் இருக்கிறேன், மலைக்கு ஓடி போக மாட்டேன், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். 3 காரியங்களை சொல்லுகிறான். நான் மலைக்கு ஓடி போக முடியாது, தீங்கு என்னை தொடரும், என்னுடைய மரித்து போவேன். நான் செத்து போயிருவேன். மலைக்கு ஓடி போகிற அளவுக்கு என்கிட்ட பலன் இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார், கர்த்தர் ஒருவனை உயர்த்த சித்தம் கொண்டார், கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே பார்க்கிறோம், ஏதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார் அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி, இவன் சொல்லுகிறான் அந்த பட்டணத்துக்கு நான் ஓடி போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய நிலையை நம்மையே தாழ்த்தி
கர்த்தருடைய கிருபை பெரிது என்று சொல்லுகிறோம். அந்த கிருபை முற்றுமுடிய அனுபவிக்கிறவர்களாய் நாம் இல்லை. கிருபையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முற்றுமுடிய அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அனுபவிக்கிறோமா? நாம் முடியாது, நடக்காது, என்ன தொடர்ந்து வருகிறது தீங்கு தான். இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த லோத்துக்கு தாவீதுக்கு வித்தியாசம் என்ன? அவனிடத்தில் இருந்த உண்மை, அவனிடத்தில் இருந்த நீதி, அவனிடத்தில் இருந்த மன நேர்மை, இந்த மூன்றையும் அவனுக்குள் பெரிதான கிருபை விளங்க செய்தது. அவனுடைய பிள்ளைகளுக்கும் விளங்க செய்தது. ஆனால் அந்த லோத்து மாறுதலாய் சொல்லுகிறான், தீங்கு என்னை தொடரும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு உங்களை தீங்கு தொடராது. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. யாரையும் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவல்ல. மனுஷன் தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்ந்தெடுப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கே அது பிரச்சனையாக மாறுகிறது, அவனுக்கே அது போராட்டமாய் மாறுகிறது. எனக்கு என்ன எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நீர் கிருபை பாராட்டியிருக்கு, இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், இனிமேலும் என் சித்தம் வேண்டாம், என்னுடைய விருப்பம் வேண்டாம். இந்த 10 மாதம் எனக்கு இந்த ஆசீர்வாத தாமதத்துக்கு ஒருவேளை நான் விருப்பப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த அந்த நிலைப்பாடு, நான் தேர்ந்தெடுத்த காரியம் எனக்கு தடையாக இருக்குமானால், இனி இப்பொழுது இந்த செய்தி கேட்ட இந்த வேலையிலிருந்து என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் லோத்தை போல நான் மறுதலிக்காதபடிக்கு, தாவீதை போல ஆண்டவரே உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நான் நடந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். இவன் சொல்லிட்டு சொல்கிறான், அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உன் அழியாதபடிக்கு நீ போ அப்படின்றார். எதையுமே அவன் இழந்து போகாதபடிக்கு மலைக்கு போக சொல்கிறாரு. எப்போ இவனுடைய விருப்பம் உள்ளே வந்ததோ அப்போவே அவன் மனைவியை பின்னிட்டு பார்த்து புத்துனாகிறார். பின்னிட்டு பாராதே என்று தேவன் சொன்னார். ஆனால் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து புத்துனான். ஏன் தெரியுமா? இது தேவன் கொடுத்த தண்டனை கிடையாதுங்க. இது தேவனுடைய வார்த்தையை மீறி செய்த பாவம். இது முற்றும் முடிய பொறுப்பாளி லோத்து தான். என்னால் முடியாது, அந்த ஊருக்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த பட்டணம் பக்கத்தில் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகிறேன். அட, இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நம்மளை காத்த தேவன் நம்மை மலை ஏறுகிற வரைக்கும் காக்க மாட்டாரா என்ற விசுவாசம் அவனுக்குள் இல்லை, அந்த நம்பிக்கை அவனுக்குள் இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத அப்படின்னா தான் அவன் நினைக்கிறான், தனக்கு ஏதோ ஒரு தீமை வருது, தனக்கு என்னமோ ஒரு தீங்கு நடக்க போகுது, அந்த தீங்கை அனுபவிக்க போகிறேன். இவன் மனதுக்குள்ளார இவனாகவே நினைத்து கொள்கிறான். இந்த 10 மாதம் தடைப்பட்டுச்சு, நானும் எவ்வளவோ போராடிட்டேன், இத்தனை காலங்கள், இன்னும் இத்தனை வருஷங்களாக நான் போராடிட்டுருக்கேன், இன்னும் மாறுதல் வரலை. காரணம் நம்மக்கிட்ட தாங்க தவறு. ஆண்டவர் மாறுதலுக்குரிய இடத்த சொல்லியிருப்பார், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருப்பார் வசனத்தின் வழியாக. உன் சித்தம் எதுவுமே வேண்டாம். பாடலில் பார்க்குறோம், உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பனே நீர் நடத்தும், என் சித்தமோ ஒன்று வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே. ஆக என் சித்தம்ன்றது எதுவுமே வேண்டாம், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். நான் லோத்தை போல நான் பின்னிட்டு பார்க்கக்கூடாது, நான் லோத்தை போல அழிஞ்சு போயிடுவேன் நான் சொல்லக்கூடாது. என்னை எம்மட்டும் நீங்கள் நடத்துகிறீங்களோ அம்மட்டும் உம்முடைய கிருபை என்னை பாதுகாக்கும். எதுவரைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களோ என் ஜீவன் உள்ள மட்டும் நீ அழியாதபடி நீர் என்னை பாதுகாப்பேன். இந்த வருடங்களில் இந்த 10 மாதங்களாக தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை இனிமேலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உள்ளவனாக தாவீதை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் எவ்வளவு கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. அவன் சொல்லிட்டு சொல்கிறான், என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. ஆக அந்த ஊரும் தேவனால் அழிக்கப்பட இருந்த ஊர். இவன் தேர்ந்தெடுக்கிற இடத்தை பாருங்களேன். நான் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போகிறேன்றான். அந்த ஊரும் பட்டணத்தில் மிகப்பெரிய பாவத்தில் விழுந்த அந்த ஊர் தான், அதையும் சேர்த்து அழிக்க போகிறாரு. ஆனால் இவன் சொன்னனால சொல்கிறாரு, சரி நான் அந்த பட்டணத்தை நான் ஒன்றும் செய்யலை, நீ அந்த பட்டணத்தில் போயிடு. நீதிமானை காப்பாற்றார். அவன் போகிற வழியில் அவன் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானால்
2 பிள்ளைகளோடு கூட அந்த இடத்துல 3 பேருமாக லோத்து அவனுடைய 2 பிள்ளைகளுமாக ஓடி போய் அந்த பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த பட்டணத்தில் அவங்களால இருக்க முடியல. கடைசியாக தேவன் சொன்ன அந்த மலையின் மேல் தான் ஏறி போய் ஒரு கெபியில் தங்கினாங்க. இப்போ மனைவியை இழந்து, தன் சரீரத்தில் பாதியை இழந்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, தன்னுடைய எல்லா நிம்மதியையும் இழந்து அந்த இடத்துல மலைக்கு பின்னால் போகிறான். ஆண்டவர் சொன்ன பொழுதே ஒருவேளை அவன் கீழ்ப்படிந்திருப்பானால் அவன் மனைவியை இழந்திருக்க மாட்டான். ஒரு தவறான சந்ததி, ஒரு தவறான பிள்ளைகள் முடிவெடுக்க அந்த இடத்துல இடம் எடுத்திருக்காது. தேவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை வைத்திருப்பார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுதாங்க, தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதே கிடையாது. தெரியுங்களா? கொஞ்சம் கூட ஒப்பு கொடுக்கல. நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் மனதை பாதிச்சுன்னா அது உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் இவ்வளவு போராடுறேனே, நான் இவ்வளவு செய்கிறேனே, என்னால் இதுக்கு மேலே தாங்குகிற சக்தி இல்லை, என்னால் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, என்னால் இதுக்கு மேலே போக முடியாது, என்னுடைய நிலை அவ்வளோதான் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அது தப்புங்க. தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை மென்மேலும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அதிகமான அளவிலே தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். கடைசியில் லோத்து போய் சேர்ந்தது தேவன் சொன்ன மலைக்கு தான். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? அழிந்து போகாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போனால் அவர் சொன்னப்பே ஓடி போயிருக்கணும். இவன் காலம் கடந்து அதுக்கப்புறம் தன் 2 மகளோடு ஓடி போகிறான். அங்கே போன பொழுது என்ன நடந்தது? 2 பிள்ளைகளும் பேசிக்கிறாங்க. நமக்கு சந்தானம் பிள்ளை இல்லை, நமக்கென்று ஒரு குடும்பம் இல்லை, நம்ம அப்பாவுக்கு குடிக்க கொடுத்து அவர் மயக்க வந்தோன்னா அவரோட கூட ஒரு தவறான உறவை ஏற்படுத்தி நாம் பிள்ளையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தங்கள் தகப்பனுக்கு அதிகமாக குடிக்க கொடுத்து அந்த அந்த மது மயக்கத்தில் அவன் இருக்கும்போது அவனோட கூட தவறான செயலில் ஈடுபட்டார்கள். அடுத்து இளையவளும் ஈடுபடுகிறார். இவர்கள் சந்ததியை தேவன் வெறுக்கிறார். ஒருவன் செய்த தவறு, ஒருவேளை உங்கள் குடும்ப ரட்சிப்பு குறைவுபடுவதற்கு காரணம் உங்களுடைய தவறாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் முன்னேறாமல், இன்னும் நீங்கள் மேலே வராமல், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை நீங்கள் சொல்கிற தேவ வார்த்தைக்கு மறுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத கேட்டுக்கொள்கிற காரியத்தினால உங்களுக்கு நடக்காமல் இருக்குது. நான் எப்படி ஜெபிக்கிறதுனே எனக்கு தெரில, நான் எப்படி என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே எனக்கு தெரில. என்னங்க தெரில? அண்ணால் அத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கா, 1 வருஷம் கூட தேவாலயத்துக்கு போகல, இங்கேயே அவன் ஆட்சியார் அவனை துன்பப்படுத்திட்டு இருந்தா. ஆனால் முடிவில் எங்கே போனாங்க? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போன பிற்பாடு தான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றமே வந்தது. நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு போகும்பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையெல்லாம் கேட்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒன்று உருவாக வேண்டுமானால் நீங்கள் தேவ சித்தத்தை கேளுங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், முடியவில்லை, முடியாது, இது நடக்காது, இது கிடைக்காது, இது வராது, இந்த எல்லா வார்த்தைகளும் மாறும். இந்த ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை மாற்றம் பற்றி கொடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பெரிதாக்குகிறவராயிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுங்க. ஸோ கர்த்தருடைய பயப்படுங்கன்னு சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலே வரவே முடியாதுங்க. நம்மளால் எழுப்பவே முடியாது. நான் 3 அடி எடுத்து வைக்கிறேன், 6 அடி பின்னாடி பள்ளத்தில் போகிறேன், திருப்பி 3 அடி வந்தால் அதுக்கு கீழே தான் நான் போயிட்டுருக்கேன். காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் உங்களை முன்னேற்றும்படி தேவன் உங்களுக்கு முன்னாடி உயரமான ஒரு வழியை கர்த்தர் காட்டுறார்.
அந்த வழியின் மேல் நம்பிக்கை வைத்து, சரி ஆண்டவரே அந்த மலைக்கு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி போகிறீர்களா, நீங்கள் எதையும் இழந்திருக்க மாட்டீங்க. எதையும் நீங்கள் தாமதித்து கொண்டு இருக்காது. என்றைக்கோ ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இங்கே லோத்து சொல்லுகிறான், உங்களது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். இவ்வளவையும் உணர்ந்து சொல்லுகிறான். நம்மளை போல தான், ஆண்டவரே நான் இம்மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்பயோ அழிஞ்சு போயிருக்கணும், ஆனால் இப்படி இருக்கிறவனே இது மிகப்பெரிய ஒரு காரியம்ப்பா, உங்கள் கிருபை தான் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன முடிவெடுக்கிறோம், ஆண்டவரே இனிமேல் எனக்கு தாங்குகிற சக்தி இல்லை, இனிமேலும் நான் எப்படியெல்லாம் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்குள்ளார ஒரு பயம், எனக்குள்ளார ஒரு கலக்கம், எனக்குள்ளார ஒரு தயக்கம் என்று நாம் வைத்து அவைகளை சிந்தித்து நாம் தேர்ந்தெடுக்கிற முடிவுகள், நாம் தேர்ந்தெடுக்கிற வாயின் வார்த்தை, அறிக்கையிடுகிற வாயின் வார்த்தைகள் நமக்கே ஒரு அழிவை உண்டாக்குகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய பேச்சை கேட்டிருந்தானா, மலைக்கு ஓடி போயிருந்தானா, கண்டிப்பாக அவனுடைய சந்ததியை தேவன் எந்த விதமாவது வளர்த்திருப்பார். லோத்துவையும் அவனுடைய பிள்ளைகள் மனைவிமார் எல்லாரையும் அந்த எதிரிகள் பிடித்து கொண்டு போவாங்க. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் பிரிஞ்சு போன பிற்பாடு ஆபிரகாம் அவர்களை பின்தொடர்ந்து போய் லோத்தையும் அவனுக்குரிய எல்லாவைகளையும் மீட்டு திருப்பி வருவான். சோதமின் ராஜா சொல்லுவான் ஆபிரகாம் இடத்துல, நீர் கொள்ளையாடி வந்ததில் நீர் எடுத்துக்கொள்ளும் பொருளையெல்லாம். அப்போ சொல்லுவான், கர்த்தர் பார்ப்பாராக, எனக்கு எதுவும் இதில் வேண்டாம், நீர் எனக்கு கொடுத்து நான் ஐஸ்வர்யவானனும் இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்விப்பா. நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பா நீங்கள் நினைங்க. முதல் கர்த்தருடைய கிருபை உங்களை உயர்த்துன்னு நினைக்கிங்க. கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறதுங்க. அப்போ கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கும்போது உங்களால் மலைக்கு ஓடி போக முடியாதா? நிச்சயமாக இந்த 2025 நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாற முடியாமல் போயிருக்குமா? யாருக்கு தெரியும்? இந்த செய்தியை கேட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்துக்குள் கொண்டாந்துருப்பீங்கன்னா உங்களை வர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். உங்கள் உள்ளத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லோத்தை போல தேவன் உங்களையும் தப்பு வைக்க விரும்புகிறார். அந்த லோத்தை போல தேவன் சொல்கிறார், என்னை நம்பியிரு, எனக்கு முன்னாடி உண்மையாயிரு, எனக்கு முன்னாடி நீதியாயிரு, எனக்கு முன்னாடி மன நேர்மையாயிரு, என் தாசனாகிய தாவீதை போல நீ மாறு. லோத்தை போல இல்லைங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இவன் தீங்கு தொடருன்றான். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கர்த்தருடைய பெரிதான கிருபை என்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறான். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எதுங்க லோத்துக்கு கர்த்தருடைய வீடு? அந்த மலைக்கு ஓடி போகிறதான். அந்த மலையில் தான் கர்த்தர் இவனுக்கென்று ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் இவன் போய் ஒரு கெபியில் தங்குறான். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையின்படி இவன் மலைக்கு போயிருப்பான்னு சொன்னான். அந்த மலையில் தேவன் அவனுக்கென்று ஒரு ஏற்படுத்தி வைத்திருப்பார். அவனும் அவன் பிள்ளைகளும் வாழத்தக்கதாக அவர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் அற்புதம் செய்து நடத்தி அவங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியிருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் மறுத்துட்டு கடைசியில் நம்ம முடிவெடுத்து நம்ம செய்கிற காரியம்தான் நமக்கே வினையாக செய்ய முடியும். நீ உலக பழமொழிக எவன் இன்னும் நீ எனக்கு தீங்கு செய்ய பார்த்தான், அதனால் பாரு அவனுக்கு அந்த தீங்கு அவனுக்கு நேரிட்டுச்சு. நம்மளை பார்த்து யார் அப்படி சொல்ல வந்தாங்க? நமக்கு தீங்கு நேரணும்னு அவசியம் இல்லை. தேவன் நமக்கு பெரியவராயிருக்கிறார். கிருபை பெரிதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள். போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தத்தினால இருதயம் ஸ்திரப்படுறது இல்லை. இருதயம் எதனால்? கர்த்தருடைய கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. தாவீதுக்குள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்தது? இருதயம் ஸ்திரப்படுத்தினது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறதா இருந்தது. லோத்துவோட வாழ்க்கையில் அவனுடைய இருதயம்
உலக பிரகாரமாக ஸ்திரப்பட்டிருந்தது. அதனால தான் அவன் சொல்கிறான், முடியாது, அங்கே தான் தங்குவேன், எல்லாத்தையும் சொல்கிறான். தேவ சித்தம் அதோடு விலகி போயிடுச்சு. அவனை விட்டு தேவ சமூகம் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. கீழ்ப்பிடித்தலை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற பலியை தேவன் விரும்புகிறது இல்லைங்க. நீங்கள் 1000 குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், நீங்கள் 1000 ஒவ்வொரு ஆலயத்துக்கு சர்ச்சுக்கும் போகலாம், எவ்வளவோ நீங்கள் மணிக்கணக்கில் முழங்கால் படலாம். ஆனால் கர்த்தருடைய நடத்துதலுக்கு என்னைக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களை வழி நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிதான கிருபை விளங்க பண்ண அவர் அங்கே முடிவெடுத்திருக்கிறார். ஆக தேவன் அந்த கிருபை உங்களுக்கு தருவார். அந்த கிருபைக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் தங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மகிமை பெரிதாக இருக்கிறது. முதல் காரியம் கிருபை பெரிதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் மகிமை பெரிதாக இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 7ஆம் வசனத்தில் இருப்பாங்க, சகல ஜாதிகளையும் நான் என்று சொல்லலாம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, இந்த உலகத்தில் இருக்கிற பணமும் கர்த்தருடையது. அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த பணத்தையும், உங்களுக்குரிய பணம், உங்களுடைய உழைப்புக்குரிய பணம், உங்களுக்கு உழைப்புக்குரிய எல்லா வர வேண்டிய வருமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக தர செய்வார். தேவன் செய்வார், இனிமேலும் தாமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவருடைய மகிமை உங்கள் மூலமாய் விளங்கப் போகிறது. இந்த 10வது மாதத்தில் அவருடைய மகிமை உங்கள் மேல் விளங்கப் போகிறது. அவருடைய மகிமை பெரிதாக விளங்க செய்ய போகிறார். உங்கள் மூலமாக அவருடைய நாம மகிமைப்பட போகிறது, ஆலயத்தில் இறங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். உமது ரட்சிப்பினால் அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்பினால் மகிமை பெரிதாக இருக்கிறது. தேவன் நம்மை ரட்சிப்பாருங்க. நிலத்தில் இருந்த 2 பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்கலாம்? நம்ம 3 அப்பாவும் பிள்ளைகளுமா சேர்ந்து லோத்தும் அவனுடைய 2 பிள்ளைகளும் கூடி ஜெபம் பண்ணியிருக்கலாம். 2 பேர் அல்லது 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடி ஜெபிக்கிறாளோ அவர்கள் நடுவில் வாசம் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக லோத்தும் அவன் 2 பிள்ளைகளும் கூடி ஜெபிச்சிருந்தாங்கன்னா கர்த்தர் வாசம் செய்திருப்பார். அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும். ஆனால் அவங்க கூடி ஜெபிக்கலை, மாம்சீக முடிவே எடுத்தாங்க. இந்த பெண் பிள்ளைகள் மாம்சீக முடிவு எடுக்க மிகப்பெரிய காரணம் லோத்து முன்னுதாரணம். அவங்க தகப்பன் தான் முன்னுதாரணமாக இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாயாகவோ நீங்கள் தகப்பனாகவோ இருக்கலாம். உங்களுடைய வாயின் வார்த்தையில் தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கின்றதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய மகிமை விளங்கும் பெரிய காரியத்தை செய்வார். அங்கே மகிமை விளங்கி இருக்கும். இதே லோத்தை காப்பாற்ற மறுபடியும் ஏன் ஆபிரகாம் வந்திருக்க மாட்டான்? திருப்பி எல்லாத்தையும் இழந்துட்டு போனானே. லோத்தையும் அவனுடைய 2 குமாரத்தைகளையும் அவன் மனைவியும் மீட்டுக்கிட்டு வந்து திருப்பி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க மாட்டானா? அப்படி கொடுக்கும்படி தேவன் செய்திருக்க மாட்டாரா? அவருடைய மகிமை தான் பெரிதாயிற்று. லோத்தின் மூலமாக அவருடைய நாம மகிமைப்பட வச்சிருக்க மாட்டாரா? ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தது அது அழிந்து போனதாக இருந்தது, தேவன் வெறுக்கிறதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ நாம மகிமைப்பட விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக.
ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிக்க கூடாது. நான் இருக்கிறது கர்த்தருடைய இடம், நான் இருக்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஜெபம் பண்ணேன், நடத்துகிறாரு. உண்மையான நடத்துதலா? உண்மையான கர்த்தருடைய நடத்துதல் தெளிவாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் எடுக்கிற எல்லா நிகழ்வுகளும் தெளிவாக இருக்கும். அதெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த 10 மாதங்களை விடுங்க, இந்த 10ஆவது மாதத்தை முடிக்க போகிறோம். இந்த நாள்லேருந்து, இந்த கிழமை, இந்த செய்தி கேட்குற இந்த நொடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை பெரிதாக விளங்க போகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:19-20 பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவிலான ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. நம்ம எல்லாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். என்ன கிரயமாக கொடுத்தார் ஆண்டவர்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆக அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை இன்றைக்கு மீட்டு கொண்டார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கெல்லாம் காரணம் அதுதான். தேவனுடைய கிருபை தான் நமக்கு இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நாம் மகிமைப்படுத்தும்படி தேவன் மகிமையை பெரிதாக்குகிறவராயிருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கிரயத்துக்கு மீட்டு கொண்டார். சாத்தான இடத்திலிருந்து மரணமே உன் கூரெங்கே, உன் பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அதிலிருந்து பிரித்தெடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை 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 தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த மனது குருடானனால தான் தேவன் சொன்ன பாதையில் நாம் போகாமல் நாமளாக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், நாமளாக ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம வாய்க்கு வந்ததை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கிடையாதுங்க. நேர்த்தியாக ஜெபிங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியதேன். இதுதான் தேவன், இது தாவீதோட வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி சொல்கிறோமா? சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே நம்ம அப்படி சொல்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்றிலிருந்து உம்முடைய மகிமை விளங்குவதற்கு நான் தடையாராதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமை விளங்குவதற்கு நானே ஒரு தடையாயிராதபடிக்கு உம்முடைய மகிமை என்னில் பெரிதாய் விளங்கட்டும். ஆண்டவரே கேளுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். நம்ம தாழ்த்துவோம், கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்வோம். பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம பெரிதாக மாற்றுகிறது. நம்ம இன்னைக்கு ஒன்றுமில்லாதவர், தரித்திரம் பிடிச்சவன் என்று நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. இது இந்த உலகத்தின் பார்வையில் நடக்கிற நியதி. கண்டிப்பாக அவங்க அதை தான் பேசுவாங்க. அதுக்காக நம்ம தளர்ந்து போகக்கூடாதுங்க.
அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட, என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என் ஆண்டவர் என்னை வழிகாட்டுகிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக தடைப்பட்ட இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சீக்கிரமாய் தேவன் எனக்கு தருவார். ஏதோ ஒரு காரணத்தினாலே தேவன் இதை வைத்திருக்கிறார். இந்த தடைகளை நீக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவர் என்னை மாற்றுவாராக என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போடுத்து ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால், பரிசுத்தாவியின் ஆலயமாய் இருக்கிறபடியினால் தேவன் நம்மில் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அதுக்கு மாட்டேன்னு சொல்லாமல் எப்போதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. அது பெரிதாக இக்காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவை அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் எதுவுமே பின்னால் வரப்போகிற மகிமையான காரியங்களுக்கு ஒப்பானவை கிடையாது. எல்லாவற்றுக்கும் அது மேற்பட்டதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ரோமர் 8:17-18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவை அல்ல. இக்காலத்து பாடுகள் நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு இப்போ நீங்கள் படுற பாடு ஒன்றுமில்லை. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவார். இல்லையா? இக்காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அதை தம்முடைய மகிமை பெரிதாக விளங்க செய்ய போகிறார். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு போடுங்க, கர்த்தருடைய நாமம் உங்கள் மகிமைப்படும். மூன்றாவது, எல்லைகளை பெரிதாக்குகிறார். எல்லைகளை பெரிதாக்குகிறார். யாபேசின் குறித்து நான் பார்க்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அவன் உலகத்தில் மனுஷங்களாம் என்ன தெரியுமா நினச்சாங்க? இவன் ஒரு துக்கம். அவன் பெத்த தாயே 10 மாதம் சுமந்தவ, அவன் பிள்ளையை பெத்தெடுத்தோன்னு அவனுக்கு வைக்கிற பேர் அவன் துக்கம். அவன் துக்கத்துக்கு பிறந்தவன், அவன் துக்கக்காரன். இந்த உலகத்தில் நம்மளெல்லாம் சொல்லலாம், அவன் தரித்திரம் பிடிச்சவன், நமக்கு துக்கமாக அமைஞ்சிருக்கிறான். இது நமக்கு மனுஷர்கள் சொல்கிற வார்த்தை. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால் யாபேஸ் பாருங்கள், இவங்க அம்மா இந்த பேர் வச்சாலும் சரி, ஆனால் வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில் பாருங்கள், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவள் தாய் பிறக்கும்போது அவனுக்கு வச்ச பேர் என்னவோ துக்கம். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தரை தேடி கர்த்தரை விடாமல் அவன் பற்றி கொண்டதன் விளைவாக அவனுடைய எல்லைகளை தேவன் பெரிதாக்குகிறார். அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக யாபேஸ் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் எல்லைகள் பெரிதாயின, தீங்கு அவனை துக்கப்படுத்தலை. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்துச்சு. அவனை தீங்குக்கு அவனை விலக்கி காத்தார் ஆண்டவர். அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெற்றவங்க சொல்லலாம், உங்கள் கூட பிறந்தவங்க சொல்லலாம், உங்களை பாரமாக நினைக்கலாம், உங்களை ஒரு நஷ்டமாக நினைக்கலாம். உங்களுடைய துக்கத்தின் காரணமாக நீங்கள் என்னலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் முழங்கால் படியுங்க, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், அவருடைய சித்தம் சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க. அதில் கிடைக்கல, ஆண்டவரே கிடைக்கலன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், எந்த தப்பாக இருந்தாலும் மன்னித்து எனக்கு சீக்கிரம் கிடைக்க பண்ணுங்க சொல்லுங்கள், கர்த்தர் செய்வார்.
ஆண்டவரே, நீர் எப்பொழுது எனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறோ அப்பொழுது கொடுமை ஆண்டவரே, அதை நான் ஏற்றுக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மையினால் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய துவைக்கத்தக்கதாய் சர்வ ஜகனங்களின் எல்லைகளை திட்டமினார். ஆக தேவன் நம்ம தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே நம்மளை குறித்து இன்னது முடிவு பண்ணி நமக்குரிய எல்லைகளை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் அந்த எல்லையை தாண்டி நம்ம போய்விடக்கூடாது. அந்த எல்லை தேவ சித்தத்தின் எல்லையை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு தேவன் ஒரு எல்லையை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, தேவன் அலைகள் தன்னுடைய இடத்தை விட்டு மீறி வராதபடி அந்த இடத்துல கரை என்ற ஒன்றை தேவன், கடற்கரை என்ற ஒன்றை வைத்திருந்தார். கடல் நீர் மீறி வராதபடிக்கு அந்த மணல் அது தடுக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பண்ணுற ஜெபம்தான் நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி, அந்த அலைகள் உள்ளே இழுத்து கொண்டு போகாதபடி உங்களுக்கு தடுக்கிற கரையாக இருக்கிறது. அந்த கரை எப்படி அலைகளையெல்லாம் தன்னில் மோதி கடந்து போக வைக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய மகிமையும் உங்கள் மேல் மோதுகிற வரும் பொழுது அது அவைகளை மாற்றிப்படும்போது உங்களுடைய எல்லை பெரிதாக மாறுகிறது. அந்த எல்லை பெரிதாகும் பொழுது என்ன நடக்குது பாருங்கள். உமது கரம் என்னோடு இருக்க வேணும். கர்த்தருடைய கரம் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த எல்லைகளை நம்ம ஆள முடியாது. கர்த்தருடைய கரம் என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஆக தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களுக்கு எல்லைகளை நிர்ணயித்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். இத்தனை வருஷம், இத்தனை காலங்கள், இத்தனை நாளில் உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்துட்ருக்க நன்மையெல்லாம் உனக்கு வந்து சேரப்போகுது. நீ எல்லா நன்மையும் பெற்று நீ எனக்கு சாட்சியாக இருப்ப. நீ அப்படி தான் உன்னை வைத்திருக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படவும் மாட்டாது. இது அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அழிவும் நாசமும் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த அழிவும் நாசமும் வராதபடிக்கு தேவன் அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணினார். நான் மறுபடியும் லோத்துக்கு தான் நான் வருவேன். தேவன் அவனுக்கு நியமித்த எல்லை மலை. இவன் அந்த எல்லைக்கு போயிருந்தானா கர்த்தர் அவனை காப்பாற்றிருப்பார். தாவீதுக்கு தேவன் ஒரு எல்லையை வைத்திருந்தார். அந்த எல்லையில் கர்த்தர் தன்னை நடத்துகிற வரைக்கும் எப்படியெல்லாம் தன்னை கொண்டு போனாரோ அப்படியெல்லாம் போய் அவன் வாழ்க்கையில் வாழ்ந்தான். அதனால தான் அவன் சொன்னான், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நாம் தான் கர்த்தருடைய வீடு. நம்முடைய இடத்துக்கு பேர் தான் ஜெப வீடு என்று தேவன் பேர் வைத்திருக்கார். என்னுடைய ஜெப வீட்டில் வந்து எல்லாம் ஜெபிங்க. அப்போ நம்முடைய ஜெப வீடு இருதயம் ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. யாபேஸ் ஜெபித்தான், வேண்டிக் கொண்டான், விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்டார். எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 104ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவைகள் திரும்பவும் வந்து பூமி மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினீர். திரும்பவும் வந்து எந்த பிரச்சனையும் மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தினேன். அதோடு மாத்திரமல்ல, 119ஆம் சங்கீதம் 96ஆம் வசனம். சங்கீதம் 119:96. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூர்ணத்திற்கும், மன நிம்மதியில் சந்தோஷம், சம்பூர்ணம், நமக்குரிய தேவைகள், அன்றாட தேவைகளில் சம்பூர்ணம்,
நமக்கு வர வேண்டிய காரியங்களெல்லாம் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வந்து சேரணும், சம்பூர்ணம். கண்டிப்பாக இவைகளை பெற்றுக்கொள்வோம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். கர்த்தருடைய பாதையில் தொடர்ந்து போவோம். நமக்கு ஒரு சம்பூர்ணத்துக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 12-14 வசனங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். உங்களுடைய இருதயம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். உங்களுக்குரிய எல்லையில் எப்போதும் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் கேட்ட செய்தியின்படி கர்த்தர் நீர் அவர்களை பெரிதாக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கிருபையை அவருடைய வாழ்க்கையில் பெரிதாக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையில் பெரிதாக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லையை பெரிதாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை பெரிதாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நீர் அதை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய பின்தொடர்தல் ஜன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த விதமான வியாதியோ, எந்த விதமான பலவீனமோ, எந்த விதமான சுகவீனமோ உம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விஸ்தரிக்க பண்ணுவீராக. தேவன் அவைகளெல்லாம் தந்து உம்முடைய பிள்ளைகளின் நன்மையும் கிருபை பின்தொடர கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருக்க நீர் அவர்களை நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிக்க நமக்கு மேல் அமுக்க எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரத்தை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழி நடத்தும் பக்கபலம் பாதுகாப்பும் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் அவருடைய கிருபையை பெரிதாக்கி, அவருடைய மகிமையை பெரிதாக்கி, உங்களுடைய எல்லைகளையெல்லாம் பெரிதாக்கி நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை பெரிதாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை பெரிதாக்குகிறார். உங்களுடைய எல்லைகளையும் பெரிதாக்குகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.